விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. டேய் டேய் கிஷோர், சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புடா. மா போமா, இன்னைக்கு எனக்கு ரிகர்சல் இருக்குமா. டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ கிஷோர், சயின்ஸ் படித்தா டாக்டர் ஆகலாம், மேக்ஸ் படித்தா ஆடிட்டர் ஆகலாம், கம்ப்யூட்டர் தெரிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு ஐடி கம்பெனிக்காவது வேலைக்கு போகலாம். இந்த டான்ஸை கற்றுக்கிட்டு என்னடா பண்ண போகிற? இதால் உன் ஃப்யூச்சருக்கு ஒரு யூஸும் இல்லை. 30 வயசுக்கு அப்புறமும் டான்ஸர்னு சொல்லி தெரிஞ்சேனா இந்த ஊர் உன்னை காரி துப்போண்டா. மா இது என் கனவுமா. டேய் இது எங்கள் கனவுடா, போடா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. கிஷோர் ஒரு ஒன்லைன் கான்செப்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. டான்ஸ் இவ்வளோ வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நிப்பாட்டுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கீங்க ஆடுறதுக்கு. ஓகே, ஸோ கலாமா சார் நீங்கள் சொல்லுங்கள். அழறானா? ஏன்டா அழற? அம்மா நினச்சா? உங்கள் அம்மா உன்னை டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா? நீ நல்லா தானே ஆடுற, அது ஏன் அம்மா எதுன்னு நினச்ச சொல்லு. இல்லை, அம்மா எனக்காக வீட்டில் ரொம்ப அழுவாங்க. எதுக்கு அழுவாங்க? எக்ஸ்பிரஷனே பண்ண மாட்டான். இப்போ உனக்கு அண்ணறியாமல் உனக்கு அழுக வருது பற்றி அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆனவுடனே அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக, நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் டாக்டர் வரைக்கும் எவ்வளோ உயிரை கொடுத்து கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட்டில் நம்ம தூக்கி எறிஞ்சு போகிறோம் பார்த்தியா? நல்ல கான்செப்ட்டு. அதில் ஃபினிஷிங் உங்கள் கொரியோகிராஃபர் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். அதாவது அம்மாவோட ஆசைகள் தான் கிடையாது, பசங்களோட ஆசையும் நிறைவேற்றணும். அதாவது என்ன சொல்ல வரான்னு சொல்லாமல் விட்டாச்சு. அம்மா சொன்னாங்க படிப்பு கிடிப்பு எல்லாம் சொல்லியாச்சு. பட் லாஸ்ட்டில் என்ன அம்மா டேய் சரிடா நீ டான்ஸில் இருக்க, லாஸ்ட்டில் படிடா, படித்து முடிச்சு நீ டான்ஸுக்கு போடான்னு ஒரு ஃபினிஷிங் டச்சாவது இருந்திருக்கணும். ஸோ பிளாங்காக போய் கொரியோகிராஃபர் முடிச்சிட்டார்.
உனக்கு நீ டான்ஸர்னு காமிச்சாச்சு கிஷோர். அண்ட் இன்னைக்கு தான் நீ நல்லா எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருக்க. அந்த இடத்துல ஃபீல் பண்ணி லாஸ்ட்டில் அழுது பற்றியா, அதுதான் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்ப்ரெஷன். உங்கள் அம்மா நினச்சி அழுது பற்றியா, இனிமேல் உனக்கு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும் உனக்கு தெரியும். ஓகே, குட். தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது கிஷோர். எனக்கும் அந்த லாஸ்ட் கிரைங் தான் ரொம்ப டச் ஆச்சு. அது மனசுலேருந்து வந்துச்சு பாரு. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஒன்று, உங்கள் அம்மா வந்து முதல்ல ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தாய்க்கு வந்து தன் குஞ்சு தங்க குஞ்சு, அந்த தங்கத்தை ஷைன் பண்ணுறது தான் நம்ம ஜட்ஜஸ். ஸோ உன்னோட டிஃபெக்ட் எல்லாம் நம்ம சொல்லி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்போது நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ரெஷனில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம், அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுதான் அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ், உன் பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்க பையன், அவங்க சைல்டு வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும், ஜட்ஜஸ் நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ உழைக்கிறாங்க. ஸோ கிஷோர், இது எமோஷ்னலாக பண்ண கான்செப்டில் இன்னும் கொஞ்சம் நீயும் உங்கள் டீம், உங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே சமயத்தில் படிப்புலையும் கவனமாக இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. Thank you so much, judges. Very beautifully said.